ஆண்களோட உடல் அமைப்பு தான் சிவன் கோயில். அந்த பலிபீடமும் கொடிமரமும் மாறி இருக்கும் 2 கோயில்லையும். இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருக்கவே மாட்டீங்க. ஆணோட சக்தி எப்படி தெரியுமா இருக்கும்? இடது பக்கம் வேலை செய்யும் ஆணோட சக்தி. அதனால தான் சிவன் கோயிலில் ஈசனுக்கு இடதுபுறம் அம்பாள் சன்னதி வச்சிருப்பான். இது ஐதீகம். சில கோயிலில் எக்ஸ்பென்ஷன் ரைட் சைடில் இருக்கும், நீங்கள் அதை விட்டுருங்க, அது வேற ஒரு சில காரணத்துக்காக வச்சு காட்டுறது. பட் ஆகம விதிமுறைப்படி சிவாலயத்திலே ஈசனுக்கு இடதுபுறத்துல தான் அம்பாள் சன்னதி இருக்கும். ஆணோட இடது பக்கத்துல தான் சக்தி இருக்கு. இதுதான் நீங்க அர்த்தநாரீஸ்வரர்லையும் பார்ப்பீங்க. இதைத்தான் நீங்க அப்படியே காப்பி அடிச்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு அப்படி கிடையாது, உங்களுக்கு மாறுது. பெருமாள் கோயில்ல பெருமானோட வலது பக்கம்தான் தாயார் சன்னதி இருக்கும், இடது பக்கம் இருக்காது. இன்னைக்காச்சும் இதெல்லாம் யோசிச்சிருக்கீங்களா? இதுதான் உங்க உடம்போட சக்தி நிலையின் அமைப்பு. இதனால்தான் ஆண்களுக்கு கொடுக்கிற மந்திர உபதேசங்கள் வேற, பெண்களுக்கு வேற மந்திரம் கொடுக்கணும். இவங்களோட சுவாசக்கலை வேற மாதிரி, ஆண்களோட சுவாசக்கலை வேற மாதிரி ஓடும், பெண்களோட சுவாசக்கலை வேற மாதிரி ஓடும். இதுதான் இந்த உடல் தத்துவம், உடல் ரகசியம். இது தெரியாம எல்லாரையும் பொத்தாம் பொதுவில் உட்கார வச்சு ஆணு பொண்ணு எல்லாருக்கும் சிவதீட்சை, எல்லாருக்கும் வாசியோகம், எல்லாருக்கும் பிராணாயாமம், இப்படி யாரும் முக்தி அடைய முடியும், வியாதி தான் வரும். பெண்ணோட உடல் தத்துவம் நீங்க போய் பெருமாள் கோயில்ல போய் பாருங்க, பலிபீடம் கொடிமரம் மாறி இருக்கும். உங்க உடம்புல சக்தியானது வலது பக்கம் இருக்கு, ஆண்கள் உடம்புல இடது பக்கம் இருக்கு. இந்த சுவாச கலையும் மாறியே உங்களுக்கு ஓடும். இந்த தத்துவத்தை தெரிஞ்சதுதான். அதனால்தான் பெண்கள்ல ரொம்ப கம்மியான பேர் தான் முக்தி அடைஞ்சாங்க. ஒரு ஔவையார சொல்லலாம், ஒரு காரைக்காலம்மையார், ஒரு ஆண்டாள், ஒரு மீரா. பெருசாலாம் நீங்க பெண்கள்ல வந்து லிஸ்ட் போடவே முடியாது. ஆண்கள்ல ஏன் இத்தனை பேர் இருக்காங்கன்னா, சொல்லி வச்சிருக்க பிலாசபி எல்லாம் ஆண்களுக்கு தான் பொருந்தும். பெண்களுக்கு எவனும் பெருசா சொல்லி வைக்கல, சொல்லி இருக்காங்க, மறைபொருளா சொல்லி வச்சிருக்காங்க. சித்தர்கள் பாட்டுக்கு நான் சொல்றேன், என்னோட அனுபவத்துல, என்னோட 20 வருஷ அனுபவத்துல எவனுக்கும் இன்ன வரைக்கும் உண்மையான விளக்கம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எவனும் சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா அவன் அதில் போய் சிக்கி நிற்கிறான். ஒரு ஆணுக்கு சொல்லி கொடுக்குற சுவாச பயிற்சி பெண்ணுக்கு செட் ஆகாது. சாதாரண நாடி சுத்தி இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் காமன். நாடி சுத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காமன். அதற்கு அப்பாற்பட்டு பூரக ரேசக கும்பகத்துக்குள்ளார போனீங்கன்னா சிக்கல் இருக்கு. சுழுமனை திறப்புல சிக்கல் இருக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும். அதனாலதான் அந்த காலத்துல ஆசிரமம் வைக்கும் போது ஆண்களை தான் பிரம்மச்சரியம் கொடுத்து வச்சிருந்தாங்க, பெண்களுக்கு பிரம்மச்சரியம் கொடுத்து வைக்கலையே. பெரும்பாலும் அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையாது. ஏன்னா இந்த தத்துவம் வேற, உங்க உடல் அமைப்பு வேற. இந்த தேக ரகசியம் தெரிஞ்சாதான் நீங்க ஆன்மீகத்துல அடுத்த லெவலுக்கு போகலாம். எதுக்கு தெரியுமா? நான் இன்ன வரைக்கும் இதெல்லாம் நான் வெளியிடவே இல்லை. இதெல்லாம் நான் ஞானம் அடைஞ்சும் போது எனக்கு தெரியும். எந்த புஸ்தகத்துல இல்லைங்கிறது எனக்கு தெரியும். நான் வேணா இன்னைக்கு இந்த இடத்துல நான் தான் இன்னைக்கு ப்ரோக்ராமே டேட்டோட சொல்லியிருக்கேன். 8/12/2019 வீகா ஹோட்டல் கும்பகோணத்தில் ஞானி பிருந்தாவனர் இதை பதிவிடுகின்றார். இதுவரை எனக்கு தெரிந்த அளவில் எந்த ஆன்மீக புஸ்தகத்திலும் சித்தர்களோட புஸ்தகத்தில் இன்க்ளூடிங் இதை வெளிப்படையாக யாரும் சொல்லவில்லை. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க தாராளமாக என்கிட்ட எடுத்துட்டு வரலாம். ஆனால் இன்னும் சிறிது காலத்தில் இது யூடியூபுக்கு போனதுக்கு அப்புறம் இதுதான் யூடியூப்பில் பரபரப்பாக போகும். அவனே உணர்ந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப நான் ரொம்ப விழிப்புணர்வோட வந்துட்டேங்க ஐயா. சொல்லிட்டு கூட போங்க, அந்த மக்களை ஏமாத்தாதீங்க. நான் திருப்பி ஒரு சேலஞ்சு, நான் வந்து திருப்பி இந்த உலகத்துக்கு நான் திருப்பி நான் சேலஞ்சு பண்றேன். புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்க வேண்டாம். ஞானி பிருந்தாவனர் உண்மையில் ஞானியா நிரூபிக்க தயார். இந்த நொடி பொழுதும் திருப்பி பகிரங்கமா அந்த நிகழ்ச்சியில் அறிவிக்கிறேன். என் தாத்தா திருமூலரோட வாக்குக்கு நாங்க அறிவிக்கிறேன் இந்த விஷயத்த. குருனா யாரு? இந்த குருனா எப்படி இருக்கணும்? தெளிவு குருவின் திருமேனி காண்டல்,
தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. இது சத்தியமான வாக்கு. நீங்க இந்த உலகத்துல எவனை நீங்க குருன்னு நீங்க வச்சிருக்கீங்களோ அவனை முதல்ல போய் ஸ்டடி பண்ணுங்க. இந்த இலக்கணத்துக்குள்ளார வரானா மீண்டும் பகிரங்கமா இந்த இடத்துல திருப்பி, ஐயோ இது வேற ஒரு டாக்கெல்லாம் வேற எப்படி எப்படிலாம் பேசுறானுங்க. ஞானி பிருந்தாவனர் ஐயாவுக்கு திருமணம் ஆயிடுத்து, சரி அதனால அவருக்கு பவர் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. யாரும் இல்லை, நம்மளோட சுத்திக்கிட்டு இருந்த குரூப்பே. எனக்கா இதை கேட்டதுலேருந்து சிரிப்பு தான் வருது இந்த உலகத்தை நினைச்சு. அப்ப ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாம ஒரு சாஸ்திரத்தெல்லாம் படிக்கவே இல்லை. என் கூட இருந்துட்டு சும்மா ஆடு மாடு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்துருக்குதுங்க. ஆன்மீகத்தோட ஒரு உண்மை என்ன தெரியுமா? ஆன்ம வளர்ச்சியில நீங்க ஏறிக்கிட்டே போறீங்க படிநிலை. சப்போஸ் நம்ம மூச்சு நின்று போயிடுது, இந்த தேகத்திலேருந்து நம்ம செத்து போயிடுறோம், வெளில போயிட்டோம்னா அடுத்த ஜென்மா உங்களுக்கு எப்படின்னா, நீங்க இந்த ஜென்மால உங்க ஆன்ம வளர்ச்சி எவ்வளோ ஏறி இருக்கீங்களோ அதுலேருந்து தான் உங்க அடுத்த ஜென்மா தொடங்குங்கிறது தான் எல்லா வேதமும் சொல்லிட்டு இருக்கு. எப்படி பவர்ஃபுல்லா போன ஞானி பிருந்தாவனர் கல்யாணத்துக்கு அப்புறம் பவரை இழந்தாருங்கிற வார்த்தையே தெரியும். ரொம்ப சிரிப்பா இருக்குல்ல. நான் தான் சொல்றேனே, நீங்க என்னிட்ட ஜெயிக்கவே முடியாது இந்த உலகத்துல. என்ன நீங்க ஜெயிக்கவே முடியாது. ஏன் ஜெயிக்க முடியாதுன்னா, நான் பேசுறது இறுதி உண்மை. நான் பேசுற எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு. நான் சொன்ன இத்தனை விஷயமா நான் ஆதாரத்தோட தான் சொல்றேன். நீங்க போய் நீங்க உங்க அறிவோட நீங்க ரிசர்ச் பண்ணியே செக் பண்ணுங்க. நான் சொல்ற வார்த்தைகள்லாம் உங்களுக்கு புரியும். ஓகே, மீண்டும் ஞானி பிருந்தாவனருக்கு அந்த பவர் இருக்கான்னு தெரியணுமா? ஓகே, திருப்பி இந்த இடத்துல மீண்டும் அறிவிக்கிறார். தெளிவு குருவின் திருமேனி காண்டல். அதை விட்டுருவோம், எனக்கு இந்த உருவத்து மேலே பெருசாக ஒரு ஈடுபாடு இல்லை. நான் உட்காந்து இருக்கமே 7 மணி நேரம் இல்லை 8 மணி நேரம்லாம் உட்காந்து வேணா காட்டுறேன். இன்னும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. தண்ணி கூட குடிக்காம ஒரு 10 மணி நேரம் உட்காந்து காட்டி செஞ்சிடுவோம். அதையும் அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரில. தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். நாமம்னா பேர். யார் வச்ச பேர்? உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு வச்ச பேர், இது நாமம். திருநாமம்னா குருநாதர் வச்ச பேர். திருனா நீங்கள் அந்த நிலையை அடைந்ததற்கு அப்புறம் உங்கள் குரு உங்களுக்கு சூட்டிய நாமம் தான் திருநாமம்னு பேர். அப்போ தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். இந்த வார்த்தையை நான் மீண்டும் பதிவு பண்ணிவிட்டு உங்களுக்குலாம் சொல்கிறேன். இது நான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் உங்களுக்குலாம் சொல்லியிருந்தேன். இந்த வார்த்தையை நான் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் பேசிட்டேன். மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், யாரெல்லாம் என்னை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், என்னை பற்றி தெரியாமல் இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்கள் சொந்தக்காரவங்க பந்தக்காரவங்க என்னை யாருன்னே தெரிய வேணாம், என் ஃபோட்டோ பார்க்க வேணாம், என் மந்திரம் சொல்ல வேணாம், எதுவும் இல்லை. உண்மையாக கஷ்டப்படுறாங்கன்னா செக் பண்ணி பார்த்துருவோம். யாரெல்லாம் இனி இந்த உலகத்தில் ஞானி பிருந்தாவனருங்கிற நாமத்தை சொல்கிறானோ அவன் எல்லாம் சரியாகும். என் வாக்கு சேலஞ்சிங் வாக்கு, சேலஞ்சு பண்ணுறேன். என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் அருமையான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ என்கிட்ட சிலிக்கன் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது. நம்ம என்கிட்ட எல்லா தனிமத்தையும் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கால்சியம் மெக்னீஷியம் எல்லா தனிமத்தையும் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கொடுத்துருந்தா என்னால் நம்ம என்ன பண்ண முடியாது? ஒரு பெரிய மனித உடலையெல்லாம் செஞ்சிட முடியாது. எல்லா தனிமங்களும் என்கிட்ட இருக்குது. இதை கொடுத்து ஏதாவது நீங்கள் ஸ்ட்ரக்சர் உருவாக்குங்க, மனித உடலை உருவாக்குங்க அப்படின்னா என்னால் முடியாது. ஆனால் ஐ ஆம் ஆல்சோ த கெமிஸ்ட்ரி டீச்சர். ஐ குட் நாட் மேக் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹியூமன். அப்போ என்னாச்சு? ஆனால் அவ்வளோ பெரிய தனிமங்கள் நம்ம உடம்புல எல்லாமே இருக்குது. நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் இருக்குது. அவ்வளோ எல்லாமே அண்டத்தில் உள்ள பிண்டத்துலேயும் செஞ்சு இறைவனால் மட்டுமே இந்த உருவத்தை செதுக்க முடியும்னு அந்த மகா பெரிய இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். அந்த மகா பெரிய இறைவன் அவனளவுக்கு உள்ள ஒரு குருவை நம்மள்கிட்ட காட்டினதுக்கு குருவின் வணக்கத்தை தொடங்கி இந்த உரையை தொடங்கி கிளாஸோடைய அவருடைய சத்சங்கமே எப்படி இருந்ததுன்னா, ஐயாவோட சத்சங்கம் இவ்வளோ நாள் முன்பிறவியது பின்பிறவியது, முன்னாடி ஃப்யூச்சர் என்னவாக இருந்தோம், கடந்த காலம் என்ன ஆகும், இது ரெண்டுத்துக்கும் இடையில தானே தியானமே வராமல் நம்ம தவிச்சிட்டு மனசு தவிச்சிட்டு இருக்கு. அதுக்கான விட எல்லாமே சொல்லிட்டாங்க அவங்க. எல்லாமே இது ரெண்டும் தான் உங்களுக்கு தியானம், இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த இறைவனை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு பெரிய அதிசயமாக இருக்குது. இப்படி ஒரு குருவை நம்ம பார்க்காமையே இவ்வளோ நாள். நல்ல வேலை, நான் எங்கள் அம்மா நான் வயிற்றில் இருக்கும் போது 2 தடவை கருத்தடை மாத்திரை சாப்பிட்டாங்களாம்.
2 தடையும் கருத்தடை மாற்ற சாப்பிட்டுன்னு அழியவே இல்லையாம். அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அவ்வளோ கொடுமையாக நான் பிறந்திருக்கிறேன். அப்புறம் வந்து சரி அபார்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. ஆஸ்பத்திரி பூட்டிடுச்சான் அன்னைக்கு. அப்போ இவ்வளோ அற்புதமாக என்னை வந்து இந்த குருவை பார்க்க கொண்டு வந்திருக்க இறைவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க. அப்பப்பா நல்ல வேலை நான் பிறந்துட்டேன்ப்பா. இந்த ஜென்மத்திலேயாவது முழுசாக அடைஞ்சி அந்த இறைவனை தவிர வேறு என்ன வேணும்? என்னதான் நகை காசு பணம் புடவை எல்லாமே நம்ம கையில் கிடச்சாலும் இதெல்லாம் அழிய போகுதுங்கிற ஒரு உண்மையை ஐயாக்கிட்ட வந்த பிறகு தான் புரிஞ்சுக்கிட்டோம். எவ்வளோ கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கோம், ஹடயோகம், யோகா. அது நாங்களாம் 3 ஐயா போன வாட்டி வீடியோ உங்களுக்கு அனுப்புனதில் 3 நாள் சிரித்தாங்கன்னீங்களா, நாங்களாம் அந்த கோஷ்டி தான். 3 நாள் உட்காந்து சிரிச்சிட்டே இருக்கணும், தொடர்ந்து சிரிக்கணும். 3 நாள் தொடர்ந்து அழுவணும். அப்படிலாம் அழுதப்பெல்லாம் இறைவனை பார்க்கவே முடியும். ஆனால் இப்போ பாருங்களேன், என்னப்பா இது என்ன செய்யுது? இந்த பிரபஞ்சத்தை படைச்ச அந்த மகா பெரிய சக்தியை இவ்வளோ பெரிய குருநாதரை நமக்கு கொடுத்து காட்ட வச்சிருக்கிற அந்த இறைவன் மிகவும் கருணை உள்ளவன். அந்த இறைவன் மிகவும் கருணை உள்ளவன், மிக மிக கருணை உள்ளவன். அந்த இறைவனுக்கு வந்து கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம்லாம் இல்லை. என்னுடைய பாவம் தான் அவன்கிட்ட போகாமல் தடையாக இருக்குதுங்கிற வேதத்தில் படித்த அந்த வார்த்தையை உண்மையாக இன்றைக்கி உறந்திருக்கிறேன். நம்மளுடைய பாவங்களே நமக்கு தடையாக இருந்திருக்கு அந்த இறைவனை பார்க்க முடியாமல். மற்றபடி அவர் தன்னை ஒழிச்சிக்கல, தன்னை வெளிப்படுத்தி தான் இருக்கிறாரு. ஐயாவுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த மகா சிவராத்திரிக்கு தொடங்க போகிற அந்த யாகத்தை தயவு செய்து நாங்கள் எங்களுக்குள்ள ஜீவலிங்கத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் அருள் புரிஞ்சு அந்த நிகழ்ச்சியை தொடங்கணும்னு சொல்லி அவருக்கு நன்றி கூறுறேன். எனக்கு பவர் இருக்கா இல்லையாங்கிறத நான் சேலஞ்சு பண்ணுறேன் இந்த இடத்துல. மீண்டும் இந்த சேலஞ்சு நான் பண்ணி வேர்ல்டு வைடு எவ்வளோ பேர் நல்லாகி என்கிட்ட அவ்வளோ ஃபீட்பேக் வச்சுருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு டாக் வந்துருச்சு. அதனால் அந்த சேலஞ்சிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா. ஏன்னா நான் அந்த சேலஞ்சிங் எடுக்கும்போது நம்ம இந்த உண்மையை சொல்லணும். இதுக்கு முன்னாடி இந்த சேலஞ்சை யாராச்சும் பண்ணியிருக்காங்க. பண்ணி நிரூபித்து இன்னைக்கு வரைக்கும் சத்தியமாக நடக்கிறது யாருன்னா ஷீரடி சாய்பாபா. அவர் சொன்னார், அவர் ஸ்தூல தேகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே அவர் ஒருத்தர் தான் கட்ஸா சொன்னார், யாரெல்லாம் என்னுடைய நாமத்தை 2000 மைலுக்கு அப்பால் இருந்து கூட கஷ்டத்தோட உண்மையா சொல்றானோ அவனுக்கு நான் அருள் புரிவேன் சொல்லி காட்டினார். சத்தியமான வாக்கு. இன்னைக்கு வரைக்கும் பல பேரோட வாழ்க்கையில் அந்த அற்புதம் நடக்குது. அவங்க தேகத்தை முடிச்சு அவங்க சமாதி நிலைக்கு போயிட்டாங்க. லைவ்ல ஞானி பிருந்தாவனர் அதே வாக்க 3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாரு, இன்னைக்கும் கொடுக்கிறார். யாரெல்லாம் ஞானி பிருந்தாவனர்னு சொல்றாங்க அவன் கஷ்டம் நீங்கும். செக் பண்ணி பார்ப்போம். இது அகங்காரம் இல்லை, இதுதான் என்னோட ஆண்மை, இதுதான் எங்க மார்க்கம், இதுதான் சித்தன். வேற எவன் சித்தன்? இந்த கட்ஸ் வேற எவனுக்கு இருக்கு? இந்த யூடியூப்ல பேசுறவனுக்கு இந்த கட்ஸ் வேற எந்த சாமியாருக்கு இருக்கு? இது வரைக்கும் சாய்பாபாவுக்கு இருந்துச்சு இல்ல, அவரை நான் ஏத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வேற யாருக்கு இந்த கட்ஸ் வந்துச்சு? இன்னைக்கு லைவ்ல எத்தனையோ பேர் குருநாதர் போய் தீட்சை வாங்கிட்டு நிக்கிறீங்களே, யாருக்கு இருந்து இந்த கட்ஸ்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வாக்கு திருமூலர் கொடுத்த வாக்கு, இந்த வாக்கு சத்தியம், இது நடக்கும். பவரெல்லாம் ஒன்றும் இல்லை. மாயை வரும்போது அது பெரிய சூறாவளி காற்றாக, சுனாமி அலையாக, அடமலையாக பேத்துக்கிட்டு போவோம். அந்த பேத்த இடத்துல நான்லாம் பெரிய ஆளு அப்படின்னு ஆலமரம் மாதிரி நின்னீங்கன்னு வச்சுக்கிங்க, தட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போயிடும் அந்த காட்டாத்து வெள்ளம். அதுவே பணிவு கொண்டு குருவின் மீது நம்பிக்கை வைத்து ஒரு நாணல் புல்லா நின்னீங்கன்னு வச்சுக்கிங்களேன், எவ்வளோ பெரிய காற்றாட்டு வெள்ளமும் சூறாவளி காற்றும் நாணல் புல்ல அசைக்காது. வளையிற மாதிரி வளைஞ்சி நாணல் புல்ல எந்திரிச்சு நிற்கும். அப்ப சோதனை யாருக்கு? மாயை யாருக்கு? உங்களுக்கு. எந்த உண்மையான குருநாதனுக்கும் மாயையோ சோதனையோ கிடையாது. ரொம்ப சிம்பிளா ஒரு கதை சொல்லுவாங்க.